मोदी का जो भाषण जो 2 दिन पहले हुआ था, बिहारियों को अपमान किया जा रहा है, ऐसे उन्होंने एक स्टेटमेंट किया है जी। आपका राय क्या है? मोदी जी को मैं बोलना चाहता हूँ कि तमिलनाडु में நான் என்ன சொல்ல வரேன்னா மோடி ஜிக்கனா இங்க வந்து உண்மையிலேயே பீகாரிகளை கேவலமா நடத்துறது யார்? பிஜேபி தான் நடத்துறாரு. மோடி சொல்றதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? மோடி சொல்றதுக்கு கேட்கறதுக்கு நமக்கே அசிங்கமா இருக்குது. ஏன்னா வந்து பிரைம் மினிஸ்டர்னா வந்து அப்படி வந்து ஒரு ஸ்டேட்ல பேசிக்கிறாரு. இப்போ ஹிந்தி படிச்சிட்டீங்க, இந்தியா லெவல்ல போய் ஒர்க் பண்றதுக்கு பீகாரிகளுக்கு ஹிந்தி யூஸ் ஆகுதா? இது யூஸ் ஆகுது. இன்னைக்கு எனக்கு இங்கிலீஷ் தான் ஃபுல்லா யூஸ் ஆகுது, தமிழ் யூஸ் ஆகுது. ஒருவேளை அந்த பையனுக்கு தமிழ்நாட்டில் யாரும் இன்ஸ்பயர் பண்ணலாம், அந்த பையனோட வாழ்க்கை என்ன இருக்கும்? வாழ்க்கை ஃபுல்லா கெட்ட போயிருக்கும். உங்க பீகார் குறித்து மோடி வந்து நாங்க தான் அந்த நாட்டை முன்னேற்ற போறோம், எது பீகார்ல கரோர்பதி உருவாக்க போறோம்லாம் சொல்றாரு. என்ன தோணுது? அந்த பசங்க வந்து லைஃப் ஸ்டைல் பண்ணாம அந்த பசங்க வந்து படிக்க கொடுத்தாங்க, அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து படிக்கைக்கு வந்து நெக்ஸ்ட் திங்க் பண்ணுவாங்க சார். காங்கிரஸ் ஆர்ஜேடிக்காரங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, முஸ்லிம்ஸ் அப்படி சொல்றாங்க. இந்த டைப் பாலிடிக்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா எத்தனை 20 இயர் வந்து நிதிஷ்குமார் அப்படியே வந்து நான் டெவலப்மெண்ட் பண்றேன் சொல்லிட்டு எல்லா பீகாரி வெளியே தான் ஒர்க் பண்றாங்க. अगर मोदी जी को एक मैसेज देना है क्या होगा वो? मोदी जी को मैं बोलना चाहता हूँ कि तमिलनाडु में जितना बिहारी लोग हैं, बिहारी जितने हैं सब सेफ है. बिहारी भी नहीं और जगह से जो लोग आए हैं वो भी तो अच्छा है. तमिलनाडु who is came here, especially the Bihar person, they are everyone is safe here in the Tamil Nadu. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நம்ம சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் சந்தோஷ்குமார் திவாரி. வணக்கம். சந்தோஷ்குமார் திவாரி அப்படின்னா நீங்க உங்களை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? நான் பீகார் சந்தோஷ்குமார். நான் வந்து பீகார் சார். பீகார்ல இதை வந்து தமிழ்நாடுல வந்து 8 முடிச்சுட்டு வந்து திருப்பி போயிட்டு 10th முடிச்சேன். அதுக்கப்புறம் இங்க காலேஜ் 8 முடிச்சுட்டு சென்னை வந்தீங்களா? சென்னை வந்தேன் சார். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? இங்க வந்து லேபர் ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒர்க் சார். அது ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் லைன்ல இது எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இந்த லைன் சேஞ்ச் ஆகல. அதுக்கப்புறம் இங்க ஹோட்டல்ல வேலை பார்க்குறீங்க, அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்க்குறீங்க. திரும்ப படிக்கணுங்கிற ஆசை தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு வந்துச்சா? தமிழ்நாடுல வர்றதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து ஃப்ரெண்டு கூட நம்ம தமிழ் ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணும்போது போய் இதே லைஃப் போயிடுச்சுன்னா நம்ம வந்து எப்படி இந்த லைன்ல இருப்போம். ஸோ வந்து நம்ம படிச்சானா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகலாம் சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட வந்து பேசிட்டு அதுக்கப்புறம். ஃப்ரெண்டு பேர் என்ன? ஆனந்த் பாபு. ஓகே, அவர் தான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். என்ன சொன்னார் அவரு? அவர் வந்து இந்த மாதிரி இருக்கானா நம்ம வந்து அடுத்த லெவல் லைஃப்க்கு போக முடியாது நீ, ஏன்னா வந்து சின்ன பையா இருக்கிற நீ வந்து படிக்கலாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்போ வந்து 8 படிச்சு வந்தேன் நான். அப்புறம் திருப்பி ஊர்ல ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணிட்டு 10th பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னா, நீ வந்து நான் உனக்கு காலேஜில் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட்டுறேன் 12th சொல்லிட்டு ஜாயின் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் படிச்சு பாஸ் பண்ண 12th. அவர் உங்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவி பண்ணாரா? இல்ல, அவன் பண்ணல, கூட சப்போர்ட் பண்ணிருக்கான். அவர் என்ன படிச்சிருக்கிறாரு? அவன் வந்து 10th படிச்சுதான் வந்தாங்க சென்னைக்கு, வேலூர்ல இது. பட் அவங்க கூட ஒர்க் தான், ஹோட்டல் ஒர்க்கு. அப்புறம் வந்து நானே 2 பேர் போய் 12th அப்ளை பண்ணிட்டு பாஸ் பண்ணேன் சார். ரைட்டு. வேலூர்ல 10ஆம் வகுப்பு படிச்ச பையன் அவன் வந்து உங்க கூட வேலை பார்க்கறான். வேலை பார்க்கறவன் இல்ல நமக்கு இது பத்தாது, நம்ம படிக்கணும் அப்படின்னு தான் படிக்கிறது மட்டும் இல்ல உங்களே இன்ஸ்பயர் பண்றான். ஆமா சார். அவர் அதுக்கப்புறம் படிச்சாரா? அவரை படிச்சு இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனில வந்து இருக்க ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறாரு இங்க சென்னையில. சோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இளைஞர் அவர் தான் மட்டும் இல்லாம உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணிருக்கிறாரு. ஆமா சார். பீகார்ல எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் அமலுக்கு வருது. அதை ஒட்டி தமிழ்நாட்டுல என்னென்ன வகையான பிரச்சனைகள் வரும் என்பதை பற்றிய செய்திகள் பரவலாக பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி வட்டார வாரியாக செய்திகளை பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கான நல்ல ஆப் வந்து வே2 நியூஸ் ஆப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து பலனடையுங்கள். ஓகே, இப்போ வந்து நீங்கள் திரும்ப ஊருக்கு படிக்க போனீங்களா? இங்கே வந்து சமையல் வேலை பார்த்தீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்தீங்க, திரும்ப ஊருக்கு போய் படிக்கணும்னு சொன்ன போது ஊரில் என்ன சொன்னாங்க? ஊரில் சொன்னா நம்ம ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருக்குது, இதை இதுக்கப்புறம் படிச்சு எப்போ பாஸ் பண்ண போற, பாஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகும், அதுக்கு நீ வேலை செய்யலாம். நான் சொன்னேன், இல்லை இந்த 10th முடிச்சானா எனக்கு ஒரு லைன் கிளியர் ஆகும்,
அங்க வாய்ப்பு கிடைக்கும், எனக்கு சான்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா இப்போ இல்ல, கரண்ட்ல இப்போ இல்ல. அம்மா வந்து வீட்டுல இருக்கான், பீகார். இல்ல, உங்களுடைய சோஷியல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ திவாரிங்கிறது பிராமின் அப்படி தெரியுது. நீ அங்க வந்து என்ன சொல்றது, அவங்க என்ன வேலை ப்ரொஃபஷனா? நம்ம அக்ரிகல்ச்சர், விவசாயம் சார்ந்த வேலை பார்க்குறாங்க. எவ்வளவு நிலம் இருக்கும்? நார்மல் தான் இருக்குது சார், ரொம்ப குறைவான அளவு. பீகார்ல பிராமினோட நிலைமை அதுதானா? எல்லா பேருக்கும் இல்ல, இருக்காங்க கொஞ்சம் பேர், கொஞ்சம் எலைட்டா இருக்கிறவங்க, ஆமா கொஞ்சம் காசு பணம் வச்சிருக்கவங்க. இப்ப நம்ம ஊர் ஆர் என் ரவி வகைரா அந்த ஆட்கள், ஆமா சார். இப்ப இந்த நம்ம ஊரு ரங்கராஜ் பாண்டே அவங்களுக்கு எல்லாம் சொத்து இருக்கும், சொத்து இருக்கும். ஆமா சார். மத்தவங்க ஏழையா இருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தா, ஒரு பக்கம் மோடி தேர்தல் பிரச்சாரத்தை என்ன சொல்ற, தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்க திமுக காரங்க அவங்களாம் அவங்கள அபியூஸ் பண்றாங்க, பீகாரிகளை அவங்கள வந்து கேவலமா நடத்துறாங்க அப்படின்னு பீகார் எலெக்ஷன்ல பேசியிருக்காரு. ஆமா சார். உண்மையிலேயே பீகாரிகளை கேவலமா நடத்துறது யாரு? பிஜேபி தான் நடத்துறாரு. ஏன்னா நம்ம பத்தி போய் சொல்றாரு. நம்ம வந்து பீகாரி இங்க வந்து அவ்வளோ சேஃபா நம்ம வந்து ஒர்க்குக்கு வந்து அடுத்தது வந்து படிக்க வந்து இங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சு அடுத்த லெவல் போயிட்டே இருக்கிற. இங்க இருக்குது கவர்மெண்ட் வித் ப்ரொஃபஸர், டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க எல்லாமே வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நமக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க சார். இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவல் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் வந்து பிஏ இங்கிலீஷ் பச்சையப்பஸ் காலேஜ், நந்தனம் எம்ஏ இங்கிலீஷ் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ், பிஎட் இங்கிலீஷ் சைதாப்பேட் கவர்மெண்ட் காலேஜ். இவ்வளவு படிச்சிருக்கீங்க. அதாவது ஒரு கூலியாக வந்த ஒரு நபரை அவர் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வரைக்கும் முடிச்சு, அப்புறம் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கான பயிற்சியும் படிக்க வைக்கிறதுக்கான உற்சாகத்தை இந்த தமிழ்நாடு கொடுத்துருக்குது. ஆமா சார். மோடி சொல்றதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? மோடி சொல்றதுக்கு கேட்கறதுக்கு நமக்கே அசிங்கமா இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இங்க இருக்குது தமிழ் மக்கள் நம்ம எப்படி வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல், நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கான் சார், கண்டினியூ ஹெல்ப்ல இருக்கான். அப்புறம் வந்து ஒரு பக்கம் மோடி சொல்றாருன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா, இங்க நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்றான், என்ன உனக்கு மோடி அப்படி சொல்றாரு எல்லாமே வந்து உங்களுக்கு ஊர்ல போயிட்டு. ஆனா நீங்க இங்க சேஃபா தானே இருக்கிறீங்க, எல்லாமே நல்லா தானே இருக்கிறீங்கன்னா இல்ல. நம்ம இந்த கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. பிரைம் மினிஸ்டர்னா வந்து அப்படி வந்து ஒரு ஸ்டேட்ல பேசக்கூடாது சார். உங்களுடைய அந்த அந்த ஒரு டிராவலிங்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தீங்களே, அந்த கதையை எனக்கு கொஞ்சம் விலாவரியா டீட்டெயிலா சொல்லுங்க. இது யாருக்கெல்லாம், எனக்கு இல்லை, மோடிக்கு. ஆக்சுவலி பீகாரிகள் தமிழ்நாட்டில் வந்து இப்படி வளர்றாங்க அப்படிங்கிறது சாம்பிள் உங்களுடைய கதை. எனக்கு அந்த கதை டீட்டெயிலா வேணும். 8th கிளாஸ் இருக்கும்போது அப்பா என்ன சொல்றாரு, நம்ம ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருக்குது, நீ ஒர்க்குக்கு போயிடு. ஸோ நான் சொன்னேன் ஓகே. அப்புறம் வந்து இங்க பெரியப்பா பையா இங்க சென்னையில இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் டிரைவர். ஓகே. அவர்ல போயிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு வேலை உனக்கு வாங்கி கொடுப்பாரு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் நான். என்ன வயசு உங்களுக்கு அப்போ இருக்குது? ஒரு அப்போ 14-15 ஏஜ் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல தான் வரீங்க. உங்களுக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொன்னபோது என்ன இருந்தது? அந்த அப்போ ஒரு குழந்தை இல்லை, 8வது படிக்கிறது குழந்தை, நீ படிக்க வேண்டாம் வேலைக்கு போன்னு சொன்ன போது எப்படி இருந்தது? அப்படியே அந்த என்ன பண்ணுது, அந்த பினான்சியர் காசு படிச்சுன்னு அப்படியே அந்த சுகத்துல அடுத்த நாள் போய் ஆகணும். கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? ஐயோ நம்ம வேலைக்கு போகணுமே, படிப்பு விட்டுட்டு, அப்படி கஷ்டமா இல்லையா? மனுஷன் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு சார். கஷ்டம் ஆயிட்டு அடுத்த நாள் ஊர் ஆள் ஒருத்தர் சென்னைக்கு வராரு சொல்லிட்டு அவர் கூட வந்துட்டேன். சென்னைக்கு வந்துட்டு இங்க வந்து ஒரு 2-3 மாசம் உட்காந்து சாப்பிட்டேன். ஆனா கூட அவர் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு விடுவாரு, கையில ஒரு 5 ரூபாய் கொடுத்துருவாரு அந்த டைம்ல, வச்சிக்க செலவாக்க சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் இங்க வேலை கிடைக்கல. ஏன்னா அப்போ ரொம்ப சின்ன பையன். அப்புறம் ஒரு பைரிஸ் சைட்ல செப்பல் ஃபேக்டரி இருக்கும், அந்த செப்பலுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுவான், கட் பண்ணிட்டு அந்த கம்பெனில வந்து அனுப்புனாரு. அப்போ என்ன ஆகும்னா அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் தானே, அந்த மிஷின்ல போடும் போது போகா மாதிரி வரும் ஃபுல்லா. அப்போ வந்து ஃபுல்லா போகா ஆகும், நாத்தரிக்கும். 1 மாசம் வேலை செஞ்சேன். 1 மாசம் வேலை செஞ்சு திருப்பி ரூம்க்கு ஓடி வந்துட்டேன், நான் வேலைக்கு போல சொல்லிட்டு. அப்புறம் அந்த சமயத்துல எப்போது அழுதுருக்கீங்களா வருத்தப்பட்டு? ஃபுல்லா ரூம்ல இருக்க எல்லாமே வேலைக்கு போயிடுவான். அப்புறம் உட்காந்து அழுவான், நான் எனக்கு ஊருக்கு விடுங்க நான் இங்க இருக்க மாட்டேன். அப்போ அந்த டைம்ல
அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஆனா ரொம்ப திட்டிட்டு திருப்பி ஒரு ஆள் என்ன பண்ணாரு, இங்க வந்து அபு பலசர் ஹோட்டல்ல வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வேலை இருக்கா, இங்க வந்து அனுப்புங்க சொல்லிட்டு அபு பலஸ்ல ஒரு 3 வருஷம் பெஸ்ட் கண்ட்ரோல் வேலை செஞ்சேன். அப்ப அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கெமிக்கல் ரொம்ப நாத்தரிக்கும். பண்ணிட்டு அப்போ திருப்பி அங்கிருந்து சிஐஐ கிண்டி கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஆபீஸ் அங்கே வந்து பென்ட்ரியில வந்து டீ குடுக்க வேகன்சி. அப்போ ஒரு சார் என்ன சொன்னாரு, இங்க வந்துடா, இங்க வந்து வேலை செய், மேனேஜருக்கு போய் டீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு கொஞ்ச நாள் ஒரு 1.5 வருஷம் டீ குடுக்க வேலை செஞ்சேன். அப்புறம் தான் வந்து பென்ஸ் பார்க் வந்தேன். பென்ஸ் பார்க் ஹோட்டல், மார்பல் பாலிஸ். அங்கதான் நீ அந்த நண்பரை சந்திக்கிறீங்க. ஆமா சார். இப்ப இது வரைக்கும் பென்ஸ் பார்க் விஷயத்த பேசுறது, இது வரைக்கும் உங்களை யாரையும் உங்களை பார்த்து சின்ன பையனா இருக்கா, படிக்கலையாடா, ஏன்டா படிக்கல கேட்பான். சிஐஐ ஆபீஸ்ல பாப்பான், மேனேஜருக்கு போய் கொடுக்கும் போது என்ன படிக்கல, சின்ன பையா இருக்கிற, படிக்கல, படிக்க வந்ததுதானே இந்த கஷ்டம்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் உங்கள்ட்ட இந்த கேள்வியை நீங்க எதிர்கொண்டீங்க. கேள்வி. ஆமா சார். எல்லாரும் வந்து ஏன்டா படிக்கல, சின்ன பையனா இருக்க, ஏன்டா படிக்கல, சின்ன பையனா இருக்க. அப்போ படிக்கல, ஏன் படிக்கலங்கிற அந்த மைண்ட் ஃபுல்லா வந்து துரத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த கரெக்டான சான்ஸ் கிடைக்காது சார். கரெக்டா நான் வந்து இந்த இடத்த போனோம், அங்க சான்ஸ். பென்ஸ் பார்க்ல வரும்போது ஆனந்த் பாபு அவங்க வேலை செய்வான், நார்மல் ஒர்க்கு. என்ன வேலை பாத்தீங்க? நான் வந்து மார்பல் பாலிஸ், அவன் வந்து ஹவுஸ் கீப்பிங். அப்போ 2 பேர் பேசிட்டு அப்புறம் படிக்க ஸ்டார்ட். பென்ஸ் பார்க் என்னது ஆக்சுவலி? அது என்னது பென்ஸ் பார்க்? அது ஹோட்டல் சார், பெரிய ஹோட்டல். பெரிய ஹோட்டல். இந்த ஹோட்டலுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது அது ரொம்ப லேவிஷா இருக்கும் இல்லையா, பெருசா. அதை பார்க்கும்போது ஆசையா இல்லையா, நமக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழணும், ஏழையா இருக்கிறோம், நம்ம கஷ்டமா இருக்கும் சார். பட் அந்த லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டம் சார். இல்ல அதை ட்ரீம் பண்ணிருந்தீங்களா? அப்போ வந்து திங்க் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா எவ்வளவு பெரிய ஹோட்டல் இருக்குது, இங்க வந்து டை கட்டிட்டு கோட் போட்டுட்டு எல்லாமே வந்து வேலை செய்யறான். உங்களுக்கு அந்த டை கட்டி பார்க்கணும் அதெல்லாம் ஆசை இருந்ததா? அப்புறம் 2 பேர் போயிட்டு வெந்தன் டுட்டோரியல் டி நகர் ஆல் பாஸ் கூட்டிட்டு இருப்போம், தெரியுமா சார்? 2 பேர் போயிட்டு அப்போ ஃபீஸ் கட்டிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஜாயின் பண்ணிட்டு எவ்வளவு சம்பளம் அப்போ உங்களுக்கு? அப்போ எனக்கு 5,000 சார். அவருக்கு 3,500 சார். 3,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் தான் உங்களுக்கு 5,000 வாங்குறவங்களுக்கு கனவு கொடுக்குறாரு. அட்வைஸ் பண்ணாரு, வாங்க 2 பேர் படிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு படிச்சு அப்படி வந்து. ஆனா டஃப்பானா இருக்கும் சார். இங்க அங்க படிச்சது ஹிந்தி மீடியம், இங்க படிச்சது இங்கிலீஷ் மீடியம். ரொம்ப டஃப்பான அந்த கண்டிஷன். அப்படி பாஸ் பண்ணி ஃபெயில் ஆகி ஒரு நாள் பாஸ் பண்ணிட்டேன் சார். பட் அந்த தொடர் முயற்சிக்கு தமிழ்நாட்டை நீங்க பார்க்கும் பொழுது நம்ம படிக்கணும் அப்படி ஒண்ணு இருந்தது. பாஸ் ஆன அன்னைக்கு எப்படி இருந்தது? அன்னைக்கு நேரா மயிலாப்பூர் கோயிலுக்கு போயிட்டு ரிசல்ட் வர்றதுக்கு பிஃபோர் காலையில போய் 10 மணிக்கு ரிசல்ட் வரணும் சார். ஒரு 50 மணி போயிட்டேன் கோயிலுக்கு. எப்படின்னா நான் பாஸ் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு. அப்புறம் அங்கே பரப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா சார், அது கீழே ஒரு பேஸ்மெண்ட்ல மெட்ரோ இது இருக்கும், ப்ரௌசிங் சென்டர் இருக்கும். கோயில்ல போயிட்டு வந்து அப்புறம் தான் நம்பர் கொடுத்து சார், கொஞ்சம் பாருங்க சொல்லிட்டு பாஸ். அது பாஸ்ன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பினஸ் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் காலேஜ்ல அப்ளிகேஷன் கொடுத்து பச்சையப்பஸ் காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ண சார். ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். நீங்க பாஸ் பண்ணீங்கன்னு உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க எல்லாமே ரொம்ப அவங்க எல்லாமே வந்து முதல்ல ரொம்ப கலாய்ச்சான், அசியமா படுத்தினாங்க எல்லாமே. யார் காசு வேஸ்ட் பண்ற, இதுக்கப்புறம் நீ பாஸ் பண்ண முடியாது, இருக்கிற வேலை செஞ்சுட்டு போயிட்டு படிக்கிறத காசு வேஸ்ட் பண்றதுன்னு சொன்னாங்களா? அதுக்கப்புறம் நான் விடவே இல்லை. எனக்கு வீட்டுல கூட சார், எனக்கு என்ன சொன்னீங்க? எனக்கு வீட்டுல கூட அசியமா படுத்தி இருக்கான் எல்லாமே. வீட்லயும் யாரு? எல்லாமே அண்ணா எல்லாமே திட்டுவான். அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா அப்பா அப்போ இருக்கான். அப்பா அப்போ இருக்கிறாரு. அம்மா சரி நீ படி, நான் உனக்கு கூட இருக்கிற சப்போர்ட் பண்றேன் சரி சொல்லிட்டு. இப்போ காலேஜ்ல அட்மிஷன் வாங்கிட்டீங்க. காலேஜ்ல அட்மிஷன் வாங்கின உடனே காலேஜில் அட்மிஷன் வாங்கின உடனே ஊருக்கு அட்மிஷனுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்கல்ல. காலேஜில் அட்மிஷன் வாங்கின உடனே ஊரில் அம்மாட்ட சொன்னீங்களா?
காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்க அப்புறம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு காலேஜ் சீட் கிடைச்சிச்சுன்னா வீட்டுல ஒரு டே காலேஜா அது? டே காலேஜ். பச்சையப்பாஸ் காலேஜ், மார்னிங் காலேஜ். அப்படியே வந்து ஒரு கிராண்டானா வந்து அவங்க ஐபிஎஸ் வீட்டுல ஸ்வீட் எல்லாம் பேருக்கு குருவிக்கு நம்ம பையன் வந்து எப்படின்னா வந்து 12th பாஸ் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டான். ரொம்ப சந்தோஷமா சார். என்ன ஆகும்னா நம்ம சொந்தக்காரன் ஃபேமிலியில வந்து நம்ம சக்சஸ் பண்ணலன்னா தான் அவங்க வந்து திட்டுவான். அதே ஒரு சக்சஸ் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு போகும்போது தான் அவங்க வந்து அப்புறம் உள்ள அவங்க அப்பா அம்மாக்கு வந்து ஹாப்பினஸ் இருக்கும். ஆனா சொந்தக்காரனுக்கு என்ன ஆகும்னா இவன் எப்படி சக்சஸ் பண்ணுவான், எப்படி சக்சஸ் பண்ணுவான் டவுட் இருக்கும் சார். கம்பல்சரி. இப்போ காலேஜுக்குள்ள போயிட்டீங்க. இப்போ காலேஜ் போறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கனவா இருந்தது இல்ல? காலேஜுக்குள்ள நாள் போன உடனே அந்த நாள் எந்த சீட்ல உட்காந்தீங்க? முதல் இருக்கையில முதல் சீட்ல உட்காந்தீங்களா, பின்னாடி உட்காந்தீங்களா? போயிட்டு ஹெச்ஓடியில எல்லாம் ஃபார்மாலிட்டி முடிஞ்சிச்சா, உனக்கு கிளாஸ் ரூம் அங்கே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர்ல. அங்க வந்தேன் நான் கிளாஸ் ரூம்லனா ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ்ல இருக்கிறாரு சார். ஸ்டூடெண்ட் நிறைய பேர் உட்காந்து இருக்கான். ஃபேஸ் பார்க்கும்போது தெரிஞ்சோம் பீகார் பையா இருப்பான், இந்தியாவில் இருப்பான் சொல்லிட்டு. அப்போ காலேஜ் பேக் வந்து நான் வாங்கலை, காலேஜ் பேக் வாங்கலை. அப்படியே ஒரு நோட்டு வாங்கிட்டு போனேன். ஏன்னா ஒரு மாதிரி இருக்கும் அந்த காலேஜ் பேக் மாட்டி போறதுக்கு ஆசை இருக்குது, ஆனா ஒரு மாதிரி இருக்குது. நோட் எடுத்து போனேன்னா காலேஜுக்குள்ள பேக் போட்டு போறதே உங்களுக்கு சிரமமா இருந்துச்சா? அப்போ வந்து கூச்சமா இருந்தது, வெக்கமா இருக்குது, எப்படி பேக மாட்டுது. அப்புறம் ஒரு கிளாஸ் நோட்டு வாங்கிட்டு உள்ள என்ட்ரி ஆனேன். நல்ல கிளாஸ் பசங்க உட்காந்து இருக்கான் பார்த்துட்டு. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கிறேன். அப்புறம் கிளாஸ் பசங்க வா இங்க உட்கார பக்கத்துல சொல்லிட்டு உட்கார வச்சுட்டேன். உங்களை வந்து புறக்கணிக்கல, நீ பீகாரி அப்படி நீங்க வராத அப்படிலாம் சொல்லல? வா உட்கார சொல்லிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு. அதுக்கு அப்புறம் காலேஜ்ல மீட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? நவீன் அருண் தான் வந்து சொன்னான் வா பக்கத்துல உட்கார சொல்லிட்டு. உங்களுக்கு அப்போ கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு? அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா. எத்தனை வருஷம் காலேஜ் லைஃப்? 3 வருஷம் சார். எப்போ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க ஹிந்தி மீடியம்ல படிச்சுதா சொன்னீங்க, அது தனியா பேசணும். இங்க வர இப்போ இங்கிலீஷ் மீடியம் முதல்ல கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். ரொம்ப டஃபா ஆயிடுச்சா. அப்புறம் வந்து சிஐஐல அந்த டீ கொடுக்கும்போது ஒரு அனுராதா மேம், அவங்க ஸ்டூடெண்ட் அவங்க வந்து சிஐஐல டைரக்டர் மேம் என்ன சொன்னா, உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா எனக்கு சொல்லு. அப்புறம் அவங்க வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி மேனேஜிங் டைரக்டர், ஸ்டூடெண்ட் மேனேஜிங் டைரக்டர். அப்போ இந்த படிக்கும் போதே மேம்க்கு நான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் ஃபெயில் ஆகும், நான் இங்கிலீஷ் மீடியம் டஃபா இருக்கும். அப்புறம் அவங்க என்ன சொன்னா, எஸ்ஆர்எம்ல வந்து இங்க பிடெக் ஸ்டூடெண்ட் உனக்கு வந்து டீச் பண்ணுவான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏபிசிடிலேருந்து அப்புறம் சென்டென்ஸ், கிராமர், எப்படி வந்து சென்டென்ஸ் ரைட் பண்ணுறது, கிராமர் எப்படி புக் படிக்கிறது சொல்லிட்டு ஒரு 50% அவங்க வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்றாங்க சார். அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்றேன். ஓகே. தனியா இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் பத்தி பயம் இல்லை சார். இப்போ அந்த ஹிந்தி மீடியம் இருக்குல்ல, இப்போ வந்து எல்லாரும் ஹிந்தி படிங்க அப்படின்னு இப்போ பிஜேபி அவங்களாம் சொல்றாங்க. பீகாரிகளையும் கூட, பீகார்களுடைய மதர் டங் என்ன? பீகாரிஸ் மதர் டங் என்ன? போஜ்பூரி. ஹிந்தி இல்ல. அப்புறம் ஏன் அவங்க ஹிந்தி படிக்க சொல்றாங்க? இந்தியா லெவல்ல நீங்க வந்து போயிட்டு ஒர்க் பண்ணலாம். இப்போ ஹிந்தி படிச்சிட்டீங்க, இந்தியா லெவல்ல போய் ஒர்க் பண்றதுக்கு பீகாரிகளுக்கு ஹிந்தி யூஸ் ஆகுதா? இதுமே யூஸ் ஆகுது. வாழ்க்கையில முன்னேறதுக்கு யூஸ் ஆகுதா? யூஸ் ஆகுது. இல்ல, இன்னைக்கு எனக்கு இங்கிலீஷ் தான் ஃபுல்லா யூஸ் ஆகுது, தமிழ் யூஸ் ஆகுது. இங்கிலீஷ் உங்களுக்கு என்ன கொடுத்தது? இங்கிலீஷோ தமிழ் படிக்க தெரியுமா உங்களுக்கு? தமிழ் எழுத தமிழ் படிக்க தெரியாது, பேசுறது எல்லாமே தெரியும். சரி, இங்கிலீஷ் படிப்பீங்க, இங்கிலீஷ் உங்களுக்கு என்ன கொடுத்தது? இங்கிலீஷ் டீச்சர் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குது சார், கவர்மெண்ட் தமிழ்நாடுல சார். இங்கிலீஷ் டீச்சர் நான் இன்னைக்கு இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறீங்க. ஓகே. இல்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பர்சனலா இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ்னா ஒரு லெவல்ல வந்து பேசும்போது, ஒரு கஸ்டமர்ல பிசினஸ் மேன்ல வந்து பேசும்போது I should be understand what they communicate, how they communicate, what I need, mail, everything. I work in the receptionist that way, so the mail, phone, communication, everything, the out of country call phone,
this everything I have to manage in the, and then I can use the computer also. The computer everything is the English. That wise without English how I can read, write, typing everything this I understand and then I follow. ஸோ இந்த ப்ராசஸில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நின்று இந்த நாள்ல இருந்து அந்த 8ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு பிறகு நீ போய் வேலைக்கு போங்கிற ஒரு பையன் இருந்திருப்பான்ல, ஒரு குட்டி பையன், அந்த பையனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேளை அந்த பையனுக்கு தமிழ்நாட்டில் யாரும் இன்ஸ்பயர் பண்ணலாம், அந்த பையனோட வாழ்க்கை என்ன இருக்கும்? வாழ்க்கை ஃபுல்லா கெட்ட போயிருக்கும். அந்த பையனை நினைச்சு பார்க்கும். அந்த பையங்கிறது நீங்க மட்டும் இல்ல, பீகார்ல நிறைய பேரோட நிறைய பேர் இருக்காங்க சார். பார்ப்போம் சார். நானு நீங்க பார்த்தா நான் நிறைய பேருக்கு வந்து நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து என்ன ஆகும்னா நம்ம லைஃப் வந்து ஃபேமிலி லைஃப், அவங்க என்ன வாழணும், அவங்க என்ன லைஃப் அவங்க திங்க் பண்ணியிருக்கான், அவங்க அந்த லைஃப்க்கு போயிருக்கான். பட் நம்ம லைஃப் நம்ம தான் டிசிஷன் எடுக்கணும் சார். வி ஹாவ் டு டிசைட் அவர் லைஃப். we have to decide our life, that's okay. பட் என்னன்னு கேட்டா வெளியில இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்து நம்ம லைஃபை டிசைட் பண்ணதில்ல. இப்போ நீங்க ஏழையா பிறக்கிறதுங்கிறது உங்களோட டிசிஷனா? இல்ல. 8ஆம் வகுப்புல படிப்பை விடணும் அப்படிங்கிறது உங்க டிசிஷனா? இல்ல. வெளியில இருக்கிற பாவர்ட்டி தான் திணிக்குது. அப்போ உங்களை மாதிரியே பீகார்ல பூரா இருக்கிற அந்த மக்கள், அந்த குழந்தைங்க, இப்போ பீகார்ல இருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி வர்றாங்கல்ல, ஏன் பீகார்ல இருந்து மைக்ரேட் ஆகி வர்றாங்கல்ல அந்த குழந்தைங்க, சின்ன பசங்களும் வர்றாங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இப்ப அங்க பீகார குறித்து இப்போ மோடி வந்து நாங்க தான் அந்த நாட்டை முன்னேற்ற போறோம், எது பீகார்ல கரோர்பதி உருவாக்க போறோம்லாம் சொல்றாரு. என்ன தோணுது? அந்த பசங்க வந்து லைஃப் ஸ்பைல் பண்ணாம அந்த பசங்க வந்து படிக்க கொடுத்தாங்க, அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து படிக்கைக்கு வந்து நெக்ஸ்ட் திங்க் பண்ணுவான் சார். எனக்கு லைஃப்ல வந்து ஃப்ரெண்டு வந்து எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு எல்லாமே பண்ணியிருக்கான். பட் எல்லா பேருக்கும் அந்த மாதிரி லைஃப் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அப்பா அம்மா டிசிஷன் அவங்க கரெக்டா இருக்கணும் சார். இப்போ நான் சொல்ல போறேன் அதில் சார், உங்க லைஃபை எக்ஸாம்பிளா வச்சு ஒருவேளை பீகார்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க? இஃப் நீங்க வந்து ஒருவேளை பீகார்ல பொலிட்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறீங்க, அல்லது அங்க எலெக்ஷன்ல இப்ப இருக்கிறீங்க, எலெக்ஷன்ல இப்ப நடக்கிற பிரச்சாரம் பாக்குறீங்கல்ல, இப்போ மோடி தேஜஸ்வி இப்படி ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுது இதுல இருந்து? இப்போ நேரா மோடி வந்து பீகார்ல குஸ்பேட்டியா இருக்கிறான்னு சொல்றாரு. காங்கிரஸ் ஆர்ஜேடிக்காரங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, முஸ்லிம்ஸ் அப்படி சொல்றாங்க. இந்த டைப் பாலிடிக்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா எத்தனை 20 இயர் வந்து நிதிஷ்குமார் அப்படியே வந்து நான் டெவலப்மெண்ட் பண்றேன் சொல்லிட்டு எல்லா பீகாரி வெளியே தான் ஒர்க் பண்றாங்க சார். இதே நியூ ஜென்ரேஷன் நமக்கு கிடைக்கல சார், நியூ ஒர்க் கிடைக்கல. நான் ஒர்க் குறுக்குறேன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வர வைக்கிறேன். கொரோனா டைம்ல வந்து ரொம்ப சொல்லி இருக்கிறாரு சார். கொரோனா டைம் முடிச்சு 2019 முடிச்சு இன்னைக்கு 2025 முடிப்பது சார். இப்போ கூட நமக்கு பீகார்ல வேலையை கொடுக்கல சார். அப்புறம் நமக்கு தேவை நியூ ஜென்ரேஷன். யார் நமக்கு வந்து நிதிஷ் வேணாம் அப்படிங்கிறீங்களா? எப்படி வேணும் சார்? எப்படி வேணும்? 2019ல வந்து நம்ம கஷ்டப்பட்டது நமக்கு தெரியும் சார். நான் வந்து இங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்து கொடுத்து போனான் சார். ரைஸ் எல்லாமே வந்து பொருளை இந்த மாதிரி இங்கே நான் சொன்னேன் என்ன பண்ணுதுன்னா இங்கே நம்ம சப்போர்ட் பண்ற சொல்லிட்டு ஃபினான்சியல் எல்லாம் ஃபுட் எல்லாமே வந்து ஏரியா பிளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணான். ஸோ அந்த கொரோனா டைம்ல வந்து அப்படி நான் வந்து இங்கே வெயிட் பண்ணி அப்போதான் வந்து நந்தனம் காலேஜ் ஜாயின் பண்ணேன் சார். ஆன்லைன் அப்ளை பண்ணேன் சார். கொரோனா சமயத்துல சர்வே பண்றதுக்கு தமிழ்நாடு உங்களுக்கு உதவியா இருக்கு? எல்லாமே உதவி பண்ணியிருக்கான் சார். இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பீகாரிகளுக்கு ஓட்டு கிடைச்சதுன்னா அவங்க பீகாரிஸ் எல்லாருமே பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானா? அப்படி இருக்காது சார். பீகாரி வந்து திங்க் பண்றாங்க சார், யோசிச்சிட்டே இருக்காங்க சார். நமக்கு இங்கே டெவலப்மெண்ட் ஆகுது. ஆல்ரெடி பிஜேபி நிதிஷ்குமார் வந்து பீகார்ல தான் இருக்காங்க சார், 2 பேர் ஓனா. பட் இப்போ கூட நம்ம பீகார்ல தான் இங்கே தானே எல்லா எஸ்டேட்டுக்கு தானே போயிட்டு ஒர்க் பண்றேன். ஸோ இப்போ இங்கே பிஜேபி வர்றதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகும், நம்ம வேற இங்கே வேணா போய் ஆகணும். பீகாரி எல்லாம் யோசிக்கிறான், நம்ம வந்து திருப்பி கூப்பிட்ட இடத்த வந்து அப்படி பண்ண மாட்டாங்க சார்.
அவங்க வந்து இந்த ஸ்டேட்ல வந்து நல்லா பண்றான். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறேன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு யாருக்கே ஓட்டு போட்டதுதான் நம்ம திங்க் பண்ணுவோம் சார். ஸோ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. இவங்க எஜுகேஷனுக்கு கொடுக்குற புஷ் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே ஸ்டாலின் ஐயா வந்து அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக எஜுகேஷன் இல்லை சார். அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்க தான் டார்கெட்டில் இருக்காங்க ஃபுல்லாக. நான் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் நான் பார்க்குறேன் எல்லா வீட்டில் வந்து படிச்சிருக்காங்க சார். எல்லா வீட்டில் ஒரு பெரிய பெரிய லெவல் போகிறாங்க சார். அவங்க டார்கெட் அவங்க வந்து என்னன்னா படிக்கணும் படிக்கணும், நம்ம பசங்க படிக்கணும், வெளியில இது வரானா அவங்க படிக்கணும். அப்படி வந்து அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக படிக்கல இருக்குது சார். அப்புறம் வந்து ஒர்க்கு ரெண்டுமே அவங்க ஃபுல்லாக வந்து டார்கெட்டில் போயிட்டே இருக்குது சார். मोदी जी को अगर आप कुछ मैसेज देना चाहते हैं तो क्या देंगे? मुझे तीनों भाषा में चाहिए, हिंदी में बोलो, इंग्लिश में बोलो, मिक्स करके बोलो, मगर मोदी जी को एक मैसेज देना है, क्या होगा वो? मोदी जी को मैं बोलना चाहता हूँ कि तमिलनाडु में जितना बिहारी लोग हैं उनके बारे में वो कमेंट मत करें, क्योंकि यहाँ पर बिहारी जितने हैं सब सेफ है। बिहारी भी नहीं, और जगह से जो लोग आए हैं वो भी बहुत अच्छा है। यहाँ पर मेडिकल, वर्क, एजुकेशन सब बहुत अच्छा है। उनको उतना ध्यान देने का जरूरी नहीं है। आई थॉट मोदी पर द तमिलनाडु who is came here, especially the Bihar person, they are everyone is safe here in the Tamil Nadu. No one have to, everyone, the government will be focusing the how is the people here, Bihari. The government every time past happened Manish Kashyap that problem. So also Stalin sir meet for Bihari and take feedback how your work going on your. So the government will be focusing in the Bihari. Every Bihari is safe. So that's why I inform Modi ji, don't like a comment how is your comment in the Bihar. நான் என்ன சொல்ல வரேன்னா மோடி ஜிக்குன்னா இங்கே வந்து பிஹாரி எல்லாமே நல்லா இருக்காங்க சார். அவங்க வந்து எல்லாம் சேஃபாக ஒர்க் பண்ணுறாங்க சார். அவங்க எந்த ப்ராப்ளமே இல்லை. பிஹார் மாதிரி வந்து கமெண்ட் பண்ண மாதிரி எல்லாம் இடத்த போய் கமெண்ட் பண்ணாம இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன் மோடி சார். आप संतोष कुमार तिवारी बिहार से, ये जो अभी मोदी का जो भाषण जो 2-3 दिन पहले हुआ था तो इलेक्शन के मोर्चे में, उन्होंने कहा है कि तमिलनाडु, कर्नाटक या पंजाब में भी बिहारियों को अपमान किया जा रहा है, ऐसे उन्होंने एक स्टेटमेंट किया है। जी सर। आपका राय क्या है? यहाँ पर तमिलनाडु में हम बिहारी को किसी को कोई दिक्कत नहीं है। कोई यहाँ पर तमिल वाले जो भी है वो कोई कुछ नहीं बात बोल रहे हैं। हम लोगों के जो काम धंधा है, हम जो पढ़ाई कर रहे हैं और जो अपना काम धंधा कर रहे हैं उसमें ये लोग सब यहाँ पर लोग हम लोगों के सपोर्ट किया है सर। यहाँ पर कोई ऐसा नहीं है। मोदी जी जो वहाँ पर बोल रहे हैं बिहार में जाकर के वो भाषण में भी सुना, ये सब मतलब कि वो बोल रहे हैं वो सही नहीं है, क्योंकि ऐसा उनको नहीं बोलना चाहिए। आकर के तमिलनाडु में उनको देखना चाहिए कि बिहारी का कैसा है। बिहारी यहाँ पर बिहारी अपना अपना यहाँ पर भाग करके आकर के यहाँ पर अपना काम धंधा सब कुछ कर रहे हैं, अपना परिवार देख रहे हैं सर। ऐसा उनको नहीं करना चाहिए सर। आपके हिसाब से एक बिहारी होते हुए तमिलनाडु जो स्टेट है, जो तमिल्स जो है, उनका हिस्सा क्या है आपके लाइफ में? क्या किया, क्या दिया है आपके लिए? हमारे लिए तमिलनाडु जो हमारे को पढ़ाई दिए हुए हैं, काम दिए हुए हैं। आज पढ़ाई करके मैं एक टीचर बना हूँ। इसके पहले क्या थे आप? इसके पहले मैं एक लेबर काम कर रहा था, छोटा मोटा काम कर रहा था। लेबर से पढ़ाई पढ़ाई कर करके कैसे हुआ? पढ़ाई यहाँ पर आया तो मैं काम करने लगा। फिर हमारे दोस्त लोग यहाँ पढ़ाई बीच में छोड़कर आए थे? बीच में छोड़ करके आए थे। तमिल वाले दोस्त लोग बोला कि तुम अभी छोटा हो, पढ़ाई करो। फिर मैंने वो लोग साथ में लेकर के, तमिल वाले लोग जो थे, जो आपके दोस्त थे, वो लोग कहे कि बच्चा है तू पढ़ाई कर, लाइफ में कुछ बन सकता है। उसके बाद करके किसी ने गाली वगैरह नहीं दिया? कोई कुछ नहीं बोला। साथ में लेकर के क्लास में ज्वाइन करा करके हमारे को पूरा मतलब कि क्या चाहिए क्या नहीं चाहिए, स्कूल में क्या किताब खरीदना है। नया पर तो सबको दिक्कत होता है सब में।
कहाँ पर किताब का दुकान है, ये सब वो लोग हमारे को साथ दिया है ऐसे। और साथ दे करके आज मैं अगर आपके माँ को जाके कोई बोल रहा है कि भाई तमिलनाडु में बिहारियों को ठीक ठाक से रखा नहीं जा रहा है, हमारे बच्चों को वहां पे देखभाल नहीं की जा रही है, लोग गालियां दे रही है, तो आपकी माँ क्या कहेगी? हमारा माँ हमारे बारे में पूरा जानती है सर। जो हमारा बेटा जा करके तमिलनाडु में क्या था क्या बना, तो हमारे माँ अब तो मोदी जी तो बिहार में कह सकते हैं कि हमारे बिहारी को मार के भगा रहे हैं, लेकिन हमारे बिहार से जो तमिलनाडु में आए हुए हैं और उनका जो पैसा कमा करके घर पे भेज रहे हैं, तो हमारा माँ पिताजी को सबको तो पता है, गांव जवार सबको पता है। तो हमारा बिहार के लोगों को वो लोग सही है, वो लोग सही है कि पैसा लड़का कमा के भेज रहा है, वो लोग सही है। मोदी जी को बोलने से वहां पर कोई असर पड़ने वाला नहीं है, कुछ असर पड़ने वाला नहीं है, क्योंकि वहां का पब्लिक जान रहा है कि हमारा 2500 किलोमीटर दूर जाके हमारा लड़का काम कर रहा है, वहां पर सेफ है, उनका कोई दिक्कत नहीं है, दिक्कत नहीं है। मोदी जी जाकर ये लोग क्या बोल रहे हैं कि काम दूंगा काम दूंगा, कि 20 साल बीत गया अभी तक ले किसी को काम नहीं, ये डबल इंजन सरकार चल रही है बिहार में, उससे क्या बिहार का कोई उन्नति प्रगति वगैरह कुछ हुआ नहीं क्या? कुछ नहीं हुआ है, नहीं हुआ है अभी तक। हुआ तो होता तो हम लोग बिहार चले जाते। चीनी पहले का फैक्ट्री था, चीनी मिल था, सब कुछ बंद है, अभी तक बंद पड़ा हुआ है। कुछ नया फैक्ट्री कुछ चालू नहीं हुआ है, जो दुकान वकान ये सब है वही पड़ा हुआ है बिहार। क्या चीज चल रहा है नीतीश कुमार के रूल में, क्या चल रहा है वहां पर? नीतीश कुमार जी कर रहे हैं कि बिजनेस में अपना कंपनी बुलाऊंगा, बिजनेस बनाऊंगा, बिहारी को लेकर के यहाँ पर लाऊंगा, बिहारी यहीं पर आकर के काम करेंगे, ये सब वो कर रहे हैं, लेकिन अभी तक ले वहां पर आगे मुझे बढ़ने का कोई तरीका उसने किए नहीं है। नीतीश कुमार जी जब राजनीति में आए थे तब से लेकर आज के दिन तक क्या वो और उनके परिवार या उनकी पार्टी के लोग, वो लोग अमीर बने हैं? वो लोग अमीर बन गए हैं, वो लोग, उनका प्रगति हुआ है? उनका प्रगति, उनका पॉलिटिकल का प्रगति हुआ है, वो लोग अपना प्रगति करके रखा। तो यहाँ पे जो बिहारी लोग जो है, बिहारी बंदे हैं, अपने दोस्त है, भाई हैं, उनको आप क्या कहना चाहेंगे? ये जो एक्चुअली शायद वो कह रहे हैं, यहाँ पे भी ये मानना है कि बिहार से यहाँ पे आके बसने वाले, अगर उनको कोई वोटिंग राइट्स वगैरह दिया गया तो वो लोग बीजेपी को वोट करेंगे। वैसा नहीं है सर, क्योंकि हम समझते हैं, मैं भी वोटर हूँ, मैं समझता हूँ कि हमको बिहार के अंदर हमारे चीफ मिनिस्टर नीतीश कुमार जी कितना हमको दिए हैं, इसके चलते तो मेरे को यहाँ पर भाग के आना पड़ा। यहाँ पर हमारे तमिलनाडु चीफ मिनिस्टर स्टालिन अय्या सर कितना चेंज किए हुए हैं, यहाँ पर हमको कितना बेनिफिट मिला हुआ है, हम आगे मुझे कितना बढ़ रहे हैं, वो हिसाब से हमको वोट देना है। जो सरकार आगे मुझे बढ़ रहा है, जो सरकार शिक्षा के लिए आगे बढ़ रहा है, काम के लिए, ये सब में जो हेल्प कर रहा है, वो सरकार को ही हम लोगों को सपोर्ट करना है। तो हमारे बिहारी सब लोग जानते हैं कि हम बीजेपी बोल रहा है कि हम बिहार में आऊंगा तो सब कर दूंगा बिहारी को। नहीं, वो कह रहे हैं कि राम मंदिर वगैरह जो है, राम मंदिर बनाने का उनको कुछ राय नहीं था या उनका भाग नहीं था। ये जो इंडिया गठबंधन वाले को उनका फिक्र नहीं था, तो इसलिए इंडिया गठबंधन को वोट मत दो। क्या आप मानते हो? देखिए, राम मंदिर का वहां बनने का, वहां के लोगों का सब, कुछ लोग वहां पर, वो लोग कुछ काम करने लगे, वहां के लोग कुछ काम में लग गए से, ठीक है। इंडिया गठबंधन में जो है सरकार, वो लोग क्या चाह रहा है कि अभी सबसे पिछड़ा स्टेट जो है वो बिहार है, सब लोग चाह रहा है कि बिहार के आगे बढ़ाओ, सब कुछ चाह रहा है। लेकिन मोदी जी का सरकार अभी बैठा हुआ है, नीतीश जी का सरकार बैठा हुआ है, लेकिन ये लोग अभी तक ले आगे नहीं बढ़े। तो हमको सोचना चाहिए बिहारी को कि क्या करना है, बिहारी को सोच समझ के वोट देना चाहिए। वोट देना चाहिए। मोदी जी को अगर आप कुछ मैसेज देना चाहते हैं तो क्या देंगे? मुझे तीनों भाषा में चाहिए, हिंदी में बोलो, इंग्लिश में बोलो, मिक्स करके बोलो, मगर मोदी जी को एक मैसेज देना है, क्या होगा वो? मोदी जी को मैं बोलना चाहता हूँ कि तमिलनाडु में जितना बिहारी लोग है
उनके बारे में वो कमेंट मत करें, क्योंकि यहाँ पर बिहारी जितने हैं सब सेफ है। बिहारी भी नहीं, और जगह से जो लोग आए हैं वो भी बहुत अच्छा है। यहाँ पर मेडिकल, वर्क, एजुकेशन सब बहुत अच्छा है। उनको उतना ध्यान देने का जरूरी नहीं है। आई थॉट मोदी पर द तमिलनाडु who is came here, especially the Bihar person, they are everyone is safe here in the Tamil Nadu. No one have to, everyone, the government will be focusing the how is the people here, Bihari. The government every time past happened Manish Kashyap that problem. So also Stalin sir meet for Bihari and take feedback how your work going on your. So the government will be focusing in the Bihari. Every Bihari is safe. So that's why I inform Modi ji, don't like a comment how is your comment in the Bihar. நான் என்ன சொல்ல வரேன்னா மோடி ஜிக்குன்னா, இங்க வந்து பிஹாரி எல்லாமே நல்லா இருக்காங்க சார். அவங்க வந்து எல்லாம் சேஃபா ஒர்க் பண்றாங்க சார். அவங்க எந்த ப்ராப்ளமே இல்லை. பீகார் மாதிரி வந்து கமெண்ட் பண்ண மாதிரி எல்லா இடத்த போய் கமெண்ட் பண்ணாம இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன் மோடிக்கு சார். மோடி சார் உங்க வேலையை பாருங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றீங்க, அதுதானே? சரி, ஓகே. அவர் வேலையை பார்க்கட்டும். நம்ம இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை, உங்க அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.